ஓட வேண்டிய பேருந்து ஓட்டல் உளைச்சல் இல்லாத ஓட்டையில் மக்கள் விழாத பேருந்தை இயக்குகிறோம். தமிழக அரசு பேருந்துகளை மறைமுகமாக கிண்டல் செய்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 17.30 கோடி ரூபாய் செலவில் 38 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. இதில் 26 பேருந்துகள் புதுச்சேரிக்கும் 12 பேருந்துகள் காரைக்காலுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகள் புதுவையிலிருந்து காரைக்கால், மாஹே, நாகர்கோவில், சென்னை, பெங்களூர், கும்பகோணம், குமுளி, திருப்பதி, விழுப்புரம், கடலூர் ஆகிய தொலைதூர வழித்தடங்களில் செல்ல உள்ளது. இந்த பேருந்துகளின் துவக்க நிகழ்ச்சி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகம் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து கொடியசைத்து புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தனர். இதில் பேசிய துணைநிலை ஆளுநர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஒட்டுமொத்த பயணிகளின் ஆரோக்கியம் அவர்கள் கையில்தான் உள்ளது என்றார். ஓட வேண்டிய பேருந்து ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒழுகாத ஓட்டை உளைச்சல் இல்லாத பேருந்தாக இருக்க வேண்டும். சில இடங்களில் பேருந்தில் ஓட்டைதான் இருக்கிறது. ஓட்டையில் மக்கள் விழாத பேருந்தை நாம் இயக்குகிறோம் என்று தமிழக அரசு பேருந்துகளை மறைமுகமாக கிண்டல் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் போதைப் பொருட்களை அனுமதிக்க முடியாது. தமிழகத்தில் போதைப் பொருள் தொடர்பாக பிரதான பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், இருப்பினும் புதுச்சேரியில் இரும்பு கரம் கொண்டு அதனை அடக்கி வருகிறோம் என்றும், பள்ளி மாணவர்கள் பக்கம் போதைப் பொருள் போகவே கூடாது என்று டிஜிபியை அழைத்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.